சார் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம். அது பயங்கர வைரலாகவும் இருந்தது. அதை வச்சு ஒரு கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா, பேரூராட்சி, நகராட்சி போன்ற பதவிகளெல்லாம் வந்து மனைவிகளை வைத்து கணவன்மார்கள் செய்யும் லூட்டிகள் என்ன? அது வந்து எப்படி இதெல்லாம் புகார் அளிக்கிறது? ஏன்னா மனைவி தான் பேரூராட்சி தலைவியாக இருப்பாங்க. ஆனால் கணவன் எல்லாத்தையும் நிர்வாகம் பார்ப்பார். அது எப்படி சார்? பொதுவாக பெண்களுக்கு இடஒதுக்கீட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மனைவிமார்களை ஏம்மா நீ வந்து என் சார்பாக நீ நின்று போன தடவை நான் நின்னேன், இது வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதின்னொன்னே அவங்க நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய சேர் இருக்கும், அந்த பெரிய சேரில் அவர் உட்கார மாட்டார். அது உட்காந்தா அது வந்து குற்றம், அதில் வந்து தலைவர் இதில் ஒரு சில பேர் அதுலேயும் உட்காருவாங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன சேர் போட்டுக்குவார், அதுக்கு இணையான. இவர் வந்து ஒரு அரசர் மாதிரியும் அவங்க அரசி மாதிரியும் வச்சுக்கிட்டு அதில் உட்காந்துட்டு இவர் தான் நிர்வாகம் பண்ணுவார். அந்த தலைவி வந்து நிர்வாகம் பண்ண மாட்டாங்க. நிர்வாகம் பண்ணாமல் இவர் எல்லாத்துக்கும் இவர் தான் பதில் சொல்லுவார், நான் தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருப்பார். இவங்க இன்னும் சமையல் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க வீட்டில், அந்த தலைவி. அதுவே வந்து அந்த தலைவிக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். இவர் இன்னும் ஒரு சில இடங்களில் மீறி போனீங்கன்னா கணவர் தான் முழு எல்லா வேலையும் அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். எல்லா வேலைன்னா என்ன, பணம் வாங்குகிற வேலை, அப்ரூவலு, அது இதுன்னு இந்த பணம் வாங்குகிற ஊழல் செய்கிற வேலையை வந்து அவர் முழுக்க அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். இவங்க வந்து எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க, போ 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 போன்னு. இது வந்து நிறைய இடத்துல பெரும்பான்மையாக இருக்குது. இது வந்து 1-2 இடத்துலலாம் இல்லை, பெரும்பான்மையாக இது வந்து இது சம்மந்தமான புகார்கள் மற்றெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இவங்க எப்படி நீங்கள் வந்து இவங்களை சமாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேரில் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். ஓகே, இவங்க வந்து இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி 409 பிஎன்எஸில் வந்து செக்ஷன் 316 வரும், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்றது. அதாவது எப்படின்னா பொது பணத்தை வந்து தவறாக பயன்படுத்துறது வந்து அந்த தலைவி அவங்க தலைவியோடைய கணவன்மார் அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு அவங்க சவடாலாம் எல்லாத்தையும் கலாட்டாலாம் பண்ணிட முடியாது. அதுக்கு சரியான ஆதாரம், இவங்கள்ட்ட இவ்வளோ பணம் கொடுத்தோம் பொது காரியத்துக்காக, தனக்கு வந்து ஒரு 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 பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து அரசாங்கம் வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல கடமையை செய்கிறதுக்கு பணம் வாங்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனைக்குரிய அது ஒரு குற்றம். ஓகே, அதே மாதிரி பொய் ஆவணங்கள் மூலயமா இப்போ வந்து இதெல்லாம் பணம் சேர்க்குறாங்க, நிறையா சேர்த்து பொய் ஆவணங்கள் மூலயமா பணம் சேர்த்து தலைவி பேர்லேயோ இல்லை பினாமி பேர்லேயோ இல்லை கணவர் பேர்லேயோ அவர் வாங்கி அதை செஞ்சாங்கன்னா 7 வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டு. ஸோ இதை மாதிரி ஃபோர்ஜரி ஃபார் சீட்டிங், அதாவது போலி ஆவணங்களை தயாரித்து இதை வந்து இதன் மூலயமா நிறைய பேரை மோசடி பண்ணுறது, அது வந்து பிஎன்எஸ் 336 வரும், 336 பிஎன்எஸில் வரும், தண்டனைக்குரிய ஒரு பெரிய குற்றமாகும். அதே மாதிரி இதில் வந்து எதன் மூலயமா இவங்களை தண்டிக்க முடியும்னா ஊழல் தடுப்பு சட்டம் 1988 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் 13(1)D. ஒரு பொது அதிகாரியாக இருப்பவர் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி சொத்து ஈட்டினால் குறைஞ்சது 4 வருஷ தண்டனை அவருக்கு உண்டு. ஓகே, அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். தலைவி அவங்க தான் வந்து தலைவி, அவர் கணவர் தவறு செஞ்சாலும் அதில் அந்த கணவருக்கும் தண்டனை உண்டு, தலைவிக்கும் தண்டனை உண்டு. ஏன்னா அந்த தலைவி கண்காணிக்காதனால அந்த 2 பேரும் உள்ளே போவாங்க. அது முக்கியமானது. அதுக்கு வந்து மக்களை வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆதாரத்தை திரட்டணும். பணம் கொடுக்கும்போது ஆதாரம் இதில் திரட்டணும். இதுக்கு வந்து நீங்கள் லஞ்ச ஒழிப்பு துறையிலேயே வந்து நீங்கள் புகார் கொடுக்க முடியும், மேலதிகாரிகள்கிட்ட புகார் கொடுக்க முடியும், கலெக்டர்கிட்ட நீங்கள் புகார் கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி வேரியஸ் அவென்யூஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த துறையில் இந்த ஒரு தலைவி இருக்காங்க, அவங்கள எங்கே புகார் கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா எங்கேயும் ஸ்ட்ரக்கப் ஆக வேண்டாம், தாராளமாக எங்களை அணுகுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல புகார் கொடுக்கணும், எப்படி புகார் கொடுக்கணும், எப்படி வந்து அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்கள் புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நல்லா திரட்டி அகப்பட்டுக்கணும். அவங்க வந்து வெளியே போக முடியாது. இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு அமைச்சருக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தலைவி பேரை சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணுற கணவன்மார்கள்லாம் வந்து அதெல்லாம் விதிவிலக்கே கிடையாது. அந்த இடத்துல என்ன தெரிஞ்சவங்களாக இருக்கிறனால ஆய்வுன்னு சவடாலாக அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு தெரியும்
அவங்க கழுத்துக்கு மேலே தொங்குற அது கத்தின்றது தெரியும். தெரிஞ்சிருந்து அப்படியே அந்த ஆபத்தோடு அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஜெயிலுக்கு போக தயாராக இருக்காங்க. அதனால தான் அந்த தவறை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு அவங்கள அனுப்புறதுக்கு தயாராக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். பொதுமக்களாகிய நீங்கள் வந்து தைரியமாக இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். ஐயோ எனக்கு ஏன் என்னை போய் மாட்டி விட்றீங்க, நான் எப்படி புகார் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, எல்லாருமே ஒரு ஒற்றுமையாகவும் தைரியமாகவும் இருந்து நல்ல அவேர்னஸோடு இருந்தீங்கன்னா தாராளமாக இது போன்ற பிள்ளைகள் மேல் நீங்கள் புகார் கொடுக்கலாம். தைரியமாக இருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேணும்னா தாராளமாக நான் செய்கிறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.